வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கருப்பு கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சாதம் தான் செய்ய போகிறோம். இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா இலைகள், 10 சின்ன வெங்காயம், 10 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற விழுது, கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கின உடனே இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கருப்பு கொண்டக்கடலை, அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதில் 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கில் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நல்லா கொதி வந்த உடனே உப்பு காரத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் மீடியமில் ஒரு விசிலும் விட்டு எடுத்துக்கலாம். விசில் நல்லா ரிலீஸ் ஆன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.